அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கலந்துரையாடலுக்கு பேராசிரியர் கோவலன் அவர்கள் என்னுடைய அகதியுக்கு இன்றைய பார்க்கிற போது அவர் சின்ன பிள்ளை எங்க தெரு. அவர் சின்ன பொழுது மிக சூட்டிக்காக கல்வியில் ஈடுபட்டார். அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பமே கல்வி குடும்பம். அவர் தந்தையாருக்கு பின்னால் அவர் தந்தையார் எல்லாரையும் போல எங்கள் திரும்பி எங்கள் ஊரில் இருக்கிற போது அதை படிச்சிருக்கலாம். ஆனால் அடுத்த தலைமுறை மாற்றம் என்று சொல்கிற போது அது கோவலன் அவர்களுடைய நிலையிலிருந்து மாறுகிறது. இவர் என்னுடைய அக்கை, அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைகள் எல்லாமே உயர்கல்வி பெற்றிருக்கிறாங்க. அடுத்தடுத்த தலைமுறைகள் எதுவும் சளைக்கவில்லை. அதுவே இவர் குறிப்பாக இவருடைய ஊட்டி படித்தவருடைய விளைவு என்னன்னா, இவர் தமிழ் வழி தான் கட்டணும். தமிழ் வழி கட்டணம்லாம் ஒன்றும் இல்லை, ஓரமாக போடுவாங்கலாம் கிடையாது. முயற்சி இருந்தால், உழைப்பு இருந்தால் எங்கேயும் போகலாம். எனவே அவர் படித்து ஒரு முதுகலை முடித்துட்டு ஒரு பேராசிரியாக அந்த நிலையற்ற இருக்காங்க. கன்சால்டேட் சொல்லக்கூடிய அந்த அதாவது ஊதியம், தனி ஊதியம் பெற்ற ஒருவராங்க. அது நெடுங்காலம் வேலை செய்யும். நம்முடைய கல்லூரியில் பேராசிரியர் நெடுங்காலம் வேலை செய்யும். நிலைப்படுத்தவே இல்லை. அரசு அவரோட இடத்துல செய்யற நிறைய எழுப்பறிப்புகள் வந்தது. அதுக்கு பின்னால பெரும் முயற்சிக்கு பின்னால அவர் இப்போ ஒரு நிலையான ஒரு பேராசிரியராக ஒரு கலைக்கல்லூரியில அவரு படிப்புலையும் எந்த அளவுக்கு ஆழமாக படிப்புல ஒரு ஈடுபாடு சொல்லிக் கொடுப்பதிலும் மாணவர்களுக்கு தன்னுடைய கடமையை முழுமையாக செய்யக்கூடிய. எனவே ஈடுபாடு மட்டும் இல்லை, கல்வியில் ஈடுபாடு, உயர்கல்வியில் ஈடுபாடு, தொழிலில் ஈடுபாடு, அதற்குள்ள முன்னேற்றம் காண மட்டும் இல்லை, இந்த மொழியை பற்றி, இந்த இனத்தை பற்றி அறிந்து கொடுக்கிறது. இதுதான் நமக்கு அடிப்படை. அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், எவ்வளவு குறைவான ஆளா இருக்கலாம், மனத்தில் கூட இருக்கலாம், அறிவில் கூட இருக்கலாம். இந்த மண்ணுக்கு என்ன பயன், அவரால் இந்த மண்ணுக்கு என்ன பயன் தான் நான் பார்க்கிறேன். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கூட சில நேரங்களில் குறைபாடுடையதாக இருந்தால் கூட நாம அதை பார்ப்பதில்லை. அவர் இந்த மண்ணுக்கு என்ன செய்திருக்கிறார். எனவே இந்த மண்ணை நினைக்கக்கூடியது. கோவலனை பொறுத்தளவு பார்க்கிற போது இந்த மண்ணை நினைத்துக் கொண்டிருக்கிறார், இந்த மொழியை நினைக்கிறார், இந்த இனத்தை நினைக்கக்கூடிய, இந்த வரலாற்றை நினைக்கக்கூடிய ஒரு பேராசிரியர். எல்லா பேராசிரியரும் இருக்கிறது இல்லை, நாம யாரையும் குறை சொல்லல. இயல்பாக ஆசிரியர் கூட ஆசிரியர்களாகனா தொழிலுக்கு ஆசிரியர்கள், ஆசிரியர் தொழிலுக்கு ஒரு வேலைக்காரர்களாக இருக்காங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. அவளுக்கு அந்த சொல்லிக் கொடுக்கிற அந்த எல்லையை தாண்டி அதிகமாக தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லை. அதை மாணவர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாதவர்கள் தான் என்ன வேண்டும். அதனாலதான் அந்த மாற்றங்கள் நிகழும். புகாய மாற்றம் நிகழ்ந்ததுன்னா அது கல்வித்துறை தான் நிகழ்த்தணும். அடுத்து வர தலைமுறை கூர்த்திருக்க வேண்டும். அவர்களுடைய அறிவுடையவர்களாகவும், பண்புடையவர்களாகவும், பயனுடையவர்களாக மாற்ற வேண்டும். இந்த புகாயத்துக்கு பயனுடையவர்களாக மாற்ற. இப்ப எல்லாமே ஏதாவது வேலை கிடைக்காத எவ்வளவு பேருக்கு எவ்வளவு வேலை கொடுக்குறோம். எனக்கு இருக்க அரசமைப்புல, எனக்கு இருக்கிற சட்டமைப்புல, எனக்கு இருக்கிற கோளாறான அரசு நிலையில எல்லாருக்கும் வேலை கொடுக்க மாட்டாங்க. தானா நாம போய் ஒரு வேலையை கேட்க வேண்டியது, அந்த மாதிரி நிலைக்கு. அப்ப அதுக்கு ஒரு கூர்மை வேணும். வேலை நம்மை நோக்கி வருகிறபடியாக நம்முடைய தகுதியை வளர்க்க. வேலை கொடுக்கறது இல்லை, வேலை நமக்கு வரணும். அதெல்லாம் திருக்குறள்ல நிறைய இருக்குது. ஊக்கத்தை பற்றி, படிப்பை பற்றி எல்லாம் இல்லாதே திருக்குறள்ல பார்த்தோம்னா பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான பகுதிக்கு ஒரு வைரம். அது முடிக்கிறத உடனே பார்த்தாலும். எனவே அந்த வகையில பார்க்கும்போது யார் பரிந்துரை வேலையெல்லாம் செஞ்சு யார் பரிந்துரை செய்தார்கள், இவரை படித்து இவரே முன்னேறி இவருடைய குடும்பத்தை இன்றைக்கு நல்லபடியாக இருந்தால் அவருக்கு ஒரு பெண்மணி அந்த குழந்தைக்கு இப்பதான் ஆண்மையில ஒரு பிள்ளை இருக்கா, அவர் ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு அவங்க முதுகலை முடிச்சுட்டு இன்னைக்கு ஆசிரியராக பணியில் இருக்கிறாங்க. எனவே ஒரு கல்வி குடும்பம், அந்த கல்வி குடும்பத்திலே சிந்தனையாளராக, அறிவாளியாக, படிப்பாளியாக, பேராசிரியராக இருக்கும் நம்முடைய கல்வியை நாம் பேசணும். முதல்ல சொல்லணும்னு நினைச்சீங்கன்னாக்கா செடிநேயர் சொல்லணும். இந்த வாசகர் வட்ட தொடங்கத்துல இருந்து ஒரு நாள் வந்துடுங்க, வந்து சொல்லுங்க, உங்க கருத்து ஏதாவது சொல்லுங்க. தலைப்புன்னு சொன்னாக்கா உங்க ஏதாவது வழிந்திர போல இருக்குது, நீங்க உங்க ஏதாவது சொல்லுங்க, கலந்துரையாடல் தான் அப்படின்னு சொன்னாரு. இது எங்க சூழல் என்னன்னு தெரியல, தள்ளி 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 வந்துக்கிட்டே இருந்திருந்தது. எவ்வளவு என்ன 6 மாதம் தள்ளி இருந்தது. அப்புறம் போன திங்களப்ப வரும்போது எழுதி வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு அனுப்புறேன், எது தேவையோ சொல்லுங்க, அதை சொல்லிடுறேன் நான் அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்ததும் சொன்னார், ஆமாங்க, புதுவை சார்ந்தவர்களை மையமிட்டு, புதுவையில் வாழ்ந்த பெரியவர்களை மையமிட்டு நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க. அதனால இந்த அந்தாதி அரசை பற்றி சொல்றது ஒரு மகிழ்ச்சி தான். சொல்லும் போதே சொன்னாரு, அருள் ஐயாவுடைய
ஆசிரியர் அவரு இன்னும் மகிழ்வார் அருளியா அப்படின்னு சொன்னார். என்னுடைய கருத்து நானே வந்து ஆய்வு பொருளை எதை முதல்ல எடுத்தேனாக்கா, புதுவையை தாண்டி எந்த புதுவை சான்றோரும் வெளியில தெரியல. இலக்கிய வரலாறை பார்த்தீங்கன்னாக்கா, இலக்கிய வரலாறு புதுவை யாரும் எழுதுறதே கிடையாது. புதுவையின் ஊர் இருந்தே தெரிய மாட்டேது யாருக்கும். அதை நம்ம மாநிலம் கேட்குறோம், அவங்க ஊராவே நினைக்கிறது கிடையாது. வெளியில எங்க போய் கேட்டாலும் திராவிட பல்கலைக்கழகம் போனாங்க. போகும்போது பார்த்தா அந்த பேராசிரியருக்கும் பாரதியார் வாழ்ந்தாரு, பாரதிதாசன் தொடர்ந்தார். இதை தவிர புதுவையில யாருமே தெரியல. நாங்க பட்டியலாம் சொன்னதுக்கு அப்புறம் சரிங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர மாணவருக்கும் அதே நிலை தான், பேராசிரியர் அதே நிலை தான். அப்போ புதுச்சேரியை சார்ந்தவர்களை, புதுச்சேரி சார்ந்தவர்களை ஒரு தமிழ் இலக்கிய வரலாற்றில் இடம்பெற செய்ய வேண்டும். அந்த நோக்கத்தை அடிப்படையில தான் ஒரு 10 அதாவது தமிழ் மாமணிகளுடைய அவங்களுடைய இலக்கியங்களை ஆய்வு செஞ்சேன். நம்ம இறைவழியினார், அருமதி தென்னகனார் அப்படி சொல்லப்படுகின்ற 1999 வரைக்கும் யாராருக்கெல்லாம் 10 பேர் கொடுத்தாங்களோ அது கொடுத்ததுக்கு ஆய்வு செஞ்சு அனுப்புனாங்க. நான் முதல்ல எடுக்கும்போது தனித்தமிழ் தான் எடுத்தேன். அந்த சூழல்ல என்னால் அந்த ஆய்வு பணியை செய்ய முடியல. ஆனா இவங்களுடைய ஆய்வுலாம் எடுத்து, அதாவது நூல்லாம் எடுத்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் எல்லாருமே வந்து தமிழ் உணர்வை பற்றி அதிகமா பாடியிருக்கிறாங்க. இந்த தமிழ் உணர்ச்சியை தமிழகத்தை தாண்டி போக முடியும். அதாவது புதுவையை தாண்டி தமிழகத்தை தாண்டி எங்கேயுமே போகலை. பையன் சொல்றேன், நாங்கள் வந்து இதை வந்து யூடியூப்ல போடுறோம், பார்க்குறாங்க, ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க, 3 லட்சம் பேர் பார்க்குறாங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அது புதுவையில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற தமிழ் சங்கங்கள் இருக்குதுதான். ஒருவர் இருப்பாரு, அவர் தலைவராக இருப்பாரு, அடுத்த சங்கத்துல அவர் உறுப்பினராக இருப்பாரு, அங்க இருக்கிற தலைவர் இதுல உறுப்பினராக. இப்படிதான் என்னுடைய கருத்து. அதுதான் தமிழை பொறுத்த வரைக்கும் தான். ஆனா மகிழ்ச்சி என்னன்னாக்கா, தமிழ் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் அதுல வந்து எந்த குறைபாடுமே இல்லை. ஏதாவது சொல்லின்னு இருக்கிறாங்க இல்லையா, தமிழை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. நீங்க சொல்லும் போது கூட என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்திய கொண்டு வந்ததுனால அந்தந்த மாநில மொழிகள் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இப்படி நம்மளுடைய கருத்துக்கள் நம்ம சொல்லதான் என்ன ஆகுதுனாக்கா, தமிழ் நிலைச்சி நிற்குது. தமிழ் மெல்லச்சாகன்னு சொன்னதை விட இங்க நம்முடைய பரப்புரை அதிகம் இல்லைனாலும் உணர்வு வந்து தட்டி எழுப்பினே இருக்கிறோம் நாம. அதனால வந்து அந்த ஆய்வு பண்ணி செஞ்சுன்னு இருந்தேன். இங்க நான் கொஞ்சம் தயங்கினேன் நான் இங்க வந்து பேசுறதுக்கு. ஏன்னா இங்க எல்லாம் ஆளுமைகள் தான், யாரும் வந்து அந்த குறைபாடுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆளுமை மட்டும் இல்லை, ஆழங்கால் பட்டவங்க எல்லாத்துலேயுமே இந்த அது நம்ம ஒரு அப்பா தான் சித்தப்பா தான் சொல்ல வேண்டிய முறை தான். அது உள்ளூர் இல்லை. அவங்ககிட்டலாம் பேசினாக எங்கன்னு தான் அந்த கருத்து வருதுன்னே தெரியாதுங்க. அறிவியல் ஆகட்டும், மொழி ஆகட்டும், கேட்டுக்கினே இருக்கலாம். இந்த மூளை வேறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூளை வேருக்கு நுண்ணிய வேறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சொல்லுவாங்க. அந்த சல்லி வேறு, ஆணி வேறுன்னு, அந்த சல்லி வேரை தாண்டி சொல்றவங்க அவங்க தான். எங்க உட்காந்தாலும் அந்த அந்த ஒரு கடையில உட்காந்துருப்பாங்க. அந்த ஒரு பொருளை பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுடுவாங்க. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் குடத்தில் விளக்கு போல இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை யாராவது எடுத்து சொல்லணும். அவங்க சொல்ல நாங்க வேற மதத்து வழியா வந்தவங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னாக்கா, இயேசுபுரத்தில் சீடர் சொன்னா போல நம்ம நபிகள் நாயகனுடைய கருத்துக்களை அந்த சீடர் சொன்னது போல அவங்க கருத்து யாராவது எடுத்து சொல்லணும். அங்கே அந்த கடையில் இருக்கும்போது சொல்லுவோம் நான், இது யாரும் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வைங்க. அந்த மாதிரி கேட்டு சுவைச்சு விட்டுட்டாங்க. அவங்களோட சேர்ந்தவங்க யாருமே. நாம கொஞ்சம் தான் இருப்போம் அந்த இடத்த. ஆனா அவங்க அந்த கடையில உட்காந்து, அதாவது பொழுதுபோக்குன்னு கிடையாது, வேலை நிறுத்தமா போது அங்கே உட்காரும்போது 5000 அந்த மதிப்பு எல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்க ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வைங்க. அவங்க பதிவு செய்யறாங்கன்னு தெரியல, எனக்கு தெரியல. அப்படி ஆழங்கால் பட்டவங்களும் ஆளுமைகள் மிக்க அவை அது. இந்த அவை இந்த செல்வம் வந்து அந்த வயசு உள்ளவங்களாம் எங்கெங்கெல்லாம் தடுமாறி போனாங்க. அவர் இங்க ஆயிட்டாந்து ஒரு தமிழ் வளர்ச்சி கொண்டு வந்து சேர்த்தாங்க. இவங்க பெரிய துண்டு தாங்க. இதெல்லாம் வந்து யாராலும் சரியா செய்ய முடியாது. அது அந்த பச்சை பிணையனை பார்த்தீங்கன்னாக்கா,
எனக்கு நினைவு தெரிஞ்சனாலேருந்து அவர் தமிழ் பள்ளியில் தான் இருந்துருக்காரு. தில்லைக்கு வந்தன் ஐயா. சில பேர்லாம் பெயர் தெரியல, ஆனால் முகம் தான் தெரியுது, ஐயாவும் தெரியுது. இது எல்லாம் வந்து நம்முடைய தமிழ் உணவை அப்படியே என்ன செய்வாங்க, அந்த தீயலை சுட்டு நிற்கிற போல இருக்கணும். அப்போதான் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அது வேற்று மொழிகளும் அஞ்சுவாங்க. அதற்கு புதுவை ஒரு அடித்தளமாக இருக்குது நம்ம சொல்லலாம். அது என்னுடைய அந்த இந்த வாசகர் வட்டத்துடைய தலைப்பு உடைய கருத்து பார்த்தினாக்கா, அந்தாதி அரசு அரியபுத்திரனார் தாத்தா முறை தான் அவரு. ஒரு சாகித்ய அகாதமியில வந்து அவரை பற்றி எழுதுனாங்க, ஒரு கருத்தரங்கு நடத்தலாம் சொன்னாங்க. ஒரு ஆண்டு ஆச்சு அனுமதி கொடுக்குது சாகித்ய நிறுவனம். அவருக்கு விழா எடுக்க சொல்லும்போது அவர் யார், அவருக்கு ஏன் விழா எடுக்கிறீங்க, அவர் என்ன செஞ்சாரு, ஒரு ஆண்டு ஆச்சு என்கிட்ட அந்த கேட்கும்போது. இப்ப அதை எடுத்து சொல்றது ஆள் இல்லாதனால அந்த தில்லி நிறுவனம் என்ன செய்யறாங்கனாக்கா, ஓராண்டு எடுத்துட்டு அவங்க கருத்து கணிப்பு வச்சு அப்புறம் நிகழ்ச்சி தராங்க. அப்ப நம்மிடம் இருக்கின்ற ஒரு சான்றோரை நாம் வெளி உலகத்துக்கு கொண்டு செல்வதற்கு இவ்வளவு இடர்பாடு இருக்குது. அந்த அளவுக்கு நம் புதுவெளியில இருக்குது. நான் வந்து அதை மறுக்கவே இல்லை. அது நம்ம புதுவையை தாண்டி சில சான்றோர் பெயரே தெரியல. அவங்களுடைய எழுத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி மாணவருக்கு எளிமையாகவும் இருக்கும், ஆழமாகவும் இருக்கும். நான் இந்த ஐக்கு பாடம் நடத்தினாலே நான் தமிழினுடைய முதல் கருத்து சொல்லி முடிப்பாரு. எளிமையாகவும் இருக்கும், ஆழமுள்ளதாக இருக்கும், மாணவர் அப்படி கவர்ந்து இருக்கிற போல இருக்கும். ஏதாவது ஒரு கருத்து சொல்லிடுவேன். என்ன கருத்து சொல்லணும்னா, முதல்ல வந்து ஐக்கு கவிதைக்கு சொன்னாக்கா துளிப்பான்னு சொல்லுவாங்க அவங்க. எப்படி நாங்கள் இலக்க வரலாம் அந்த பட்டியல் பண்ணாக்கா ஐக்குன்னு சொல்லிட்டு அடைப்பு பொருள்லாம் துளிப்பான்னு போடுவாங்க. இப்போ நாங்கள் இந்த பாடத்திட்டம் வைக்கும்போது ஐக்கு எடுத்துட்டு துளிப்பான்னு போட்டோம். இதை தான் செய்ய முடியுது நம்ம. அவருடைய கவிதைகள் நிறையா இருக்குது. அந்த மாணவர் பொறுத்துக்கு எது சரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கவிதை முதல்ல சொல்லிடுவேன். என்ன சொல்லிடுவோம்னாக்கா, மிட்டாய் கொடுத்தாங்க, கொடி கொடுத்தாங்க, குண்டு ஊசி கொடுத்தாங்க, சட்டைன்னு போட்டு ஒரு கேள்விக்குறி போடுவார். இது அந்த 12ஆம் வகுப்புலேருந்து அந்த மாணவனுக்கு அப்படியே இருக்கிற போல இருக்கும். தமிழ் மேலே இப்படிலாம் சொல்லுவாங்களா, இப்படி கூட சொல்ல முடியுமா? எளிமையாக ஒரு பெரிய வரலாறை, இந்திய வரலாறை, சுதந்திர போடுறதாக சொன்னார் வரலாறை, இந்த இது நிலைமையை அந்த உள்வாங்கிற தன்மை வரும், ஒரு ஆர்வம் வருது. அதே போல் வந்து சிறுகதை, புதினம் அப்படின்னு ஆங்கிலேயர், அதாவது வெளிநாட்டை ஒருத்தான் அவங்களுக்கு வரையறை வச்சிருக்கிறாங்க. நம்மளோட கதை எழுதுற பழக்கம்லாம் இருந்தது தான். அவங்க தான் என்ன செய்யறாங்க, ஒரு அளவீடு வைக்கிறாங்க. இது அளவில் சின்னதாக இருக்கணும், குதிரை பந்து போல வேகமாக இருக்கணும், அதில் வெற்றி சொற்கள் வரக்கூடாது, சுருக்கமாகவும் இருக்கணும். இது நம்ம நாட்டில் கதை சொல்கிற பழக்கம் நிறைய இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம எதை பின்பற்றுறோம்னாக்கா, மேல்நாட்டவர் சொன்ன அந்த வரையறை நம்ம பின்பற்றி இருக்கிறோம். அப்படி சொல்லும்போது நான் ஒவ்வொரு தடவையும் அந்த நூலில் வருகின்ற அந்த வார இதழில் வருகின்ற அந்த கதைகளை படிச்சுட்டு எது எளிமையாக இருக்குதோ, எது உடனே அந்த மாணவரை வந்து படிக்கணும் தூண்டுமோ அதை எடுப்போம். அப்படி பார்க்கும்போது நம்முடைய பூபதி பெரியசாமி ஒன்று எழுதியிருந்தார். ஒரு பக்க கதை தான் அது. அதாவது ஒரு மாணவரை நேர்முக தேர்வுக்கு அழைக்காம தொலைபேசியிலேயே அவங்களை எப்படி அந்த தேர்வு செய்கிறாங்கன்ற ஒரு கதை அது. அந்த தொலைபேசி அடிக்குது, அவங்க வீட்டில் அம்மா அங்கே கொஞ்சம் வெளியே இருக்கிறாங்க, இவங்க எடுத்து பேசுகிறாங்க. அந்த பொண்ணு பேசுறது, என்னம்மா பேர் கேட்குறாங்க, பேர் சொல்லுது, அப்பா எங்கே இருக்கிறாங்க, அம்மா எங்கே இருக்கிறாங்க கேட்டுட்டாங்க. நீ என்ன செய்கிறாங்க கேட்டுட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. என்ன ஃபோன் வந்து சத்தெல்லாம் கேட்குதா, 3 வருஷத்து குழந்தை தானே அது, எல்கேஜியில் சேர்க்கறது தானே அது நேர்முக தேர்வு தானே, அதை வச்சு கேட்க சொன்னாங்க. அது அந்த அந்த வந்த தெரியுது இல்லைங்களா, அந்த காலரைன்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த என்ன பார்த்துட்டு பேசுகிறாங்க, நாங்கள் அந்த பள்ளியிலேருந்து பேசுகிறோம். ஏன்னா பள்ளி தான் ரொம்ப முக்கியம். அங்கே சொல்லித்தரங்கள் எனக்கு காலம் கிடையாது, பள்ளியில் படிச்சுனாங்க பெருமை தான் அது. எனவே அந்த பள்ளி என்னன்னா, ஐயோ நீங்கள் யார் பேசுகிறாங்க கேட்கும்போது உங்கள் பொண்ணுக்கு இடம் கிடைச்சாச்சுங்க. நாங்கள் ஒரு நிமிடக்காக நான் கொஞ்சம் மாற்றி தான் சொல்லின்னு இருக்கிறேன். அப்போது ஒரு சுருக்கமாக அந்த குழந்தையினுடைய ஆற்றலை அந்த பள்ளி நிர்வாகம் எப்படி உள்வாங்கியது, அந்த ஒரு சிறுகதை அது. இதெல்லாம் அந்த மாணவர்கள் சொல்லும் பொழுது சரி ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும்.
நான் வந்து பெரும்பாலும் அந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னாக்க அந்த புதுவில வாழ்ந்த மண்ணில் வாழ்ந்த அந்த நம்முடைய சான்றோர்களை தான் மாணவர்கள் எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். அங்கே இருக்கிறத படிச்சுட்டு இனி எல்லாரும் வந்து வெளியில இருந்து எடுப்பாங்க, தமிழகத்திலிருந்து எடுப்பாங்க. நாங்கள் குறை சொல்லவே இல்லை. நம்முடைய புதுவை எழுத்தாளர்கள், நம்முடைய சான்றவர்கள் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்ம சுற்றி வாழறாங்க, அவங்களுடைய பங்குபடி என்ன, தமிழுடைய பங்குபடி என்ன, அதை வந்து மாணவர்கள் சொன்னாதான். ஏன்னா நாங்கள் படிக்கும்போது வரலாறு பாடத்துல 3ஆம் வகுப்புல புதுவைன்னு ஒரு பகுதி இருந்தது. தமிழக பாடத்துல புதுவைன்னு ஒரு பகுதி இருந்தது நான் படிக்கும்போது. அதுக்கப்புறம் இல்லவே இல்லை, புதுவையின் பகுதியே கிடையாது. அப்போ புதுச்சேரி தெரியாம ஒரு பையன் புதுச்சேரியிலே படிக்கிறான். அது ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ ஏதாவது கல்வி நிலை வரும் பொழுது அந்த மாணவர்கள் தன்னை சுற்றி இருப்பதை தான் முதல்ல பார்க்கணும். அந்த வள்ளியப்ப பாடல கூட செய்வாங்க, சொல்லுவாங்கனாக்கா, தோட்டத்து மேய், அதாவது வெள்ளைப்பத்து அங்கே துள்ளி கண்டுபிடி அந்த குழந்தைகள் என்ன பார்க்கின்றதோ அதைத்தான் நம்ம சொன்னாதான் அது வந்து ஒரு ஆர்வமா கல்வியில ஈடுபடும். அந்த 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 உளவியல் அடிப்படையில் தான் என்னன்னாக்கா மாணவருக்கு தமிழ், அதாவது புதுவையில் இருக்கின்ற தமிழ் அறிஞனுடைய கருத்துக்களை ஏதாவது முதல்ல நமக்கு அந்த மாணவருக்கு ஏற்றதை முதல்ல அறிமுகப்படுத்திடுவோம். அது எங்கேயாவது அவங்களுக்கு அந்த ஊதர தங்க ஊதர எங்கே விடியும் போது விடியுன்னு சொல்கிறோமா இல்லையா, அதே ஒரு எண்ணமாக இருக்கும். அது சில வேலைகளை மாணவர் சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னது எண்ணி பார்த்துருக்குறேன், ஒரு மகிழ்ச்சி தான் அது. அந்த அடிப்படையில் எழுதி வச்சு கட்டுரெல்லாம் இருந்தது தான். ஐயா கேட்டது, ஐயா நான் அனுப்புகிறேன்னு சொல்லும்போது பெரும்பாலும் அவர் வந்து இறை பக்தி அதிகமாக இருந்ததுனால முதல் கட்டுரை வேணாங்க, அது நீங்கள் வந்து அவருடைய அறிமுக கூட்டமாக இருக்கட்டும். இது அந்த அடிப்படையில் புதுவை சான்றை நம்ம ஒவ்வொரு வாரமும் யாருன்னா ஒரு வாசகர் வட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தலாம், அவங்களுடைய சிறப்பு அறிமுகப்படுத்துறது கிடையாது, சிறப்புகளை சொல்லலாம் அப்படின்னு செழியனை சொன்னார். அந்த அடிப்படையில் இந்த கட்டுரை அனுப்புனேன். இந்த கட்டுரையை நீங்கள் வந்து இங்கே படிக்காதீங்க, உள்கருத்தை மட்டும் சொல்லுங்கன்னுட்டார். எடுத்து வந்து வச்சுட்டு நான் இங்கே அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த தளம் அவங்களுடைய சேவைனா பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இறைவன சேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் சேவை செய்கிறாரு இல்லையா, அவங்க மகன் அதிகமாக சேவை செய்கிறாரு தமிழுக்கு. ஐயா அப்படிலாம் இல்லை, என்னுடைய பார்வை தான் நான் சொல்ல முடியும். நான் இல்லை இல்லை அவங்க என்ன செய்கிறாங்களா, இந்த ராஜராஜ சோழன் எப்படி வேணும் சொல்லலாம். நாம என்னுடைய பார்வையில் யாரும் வந்து இது போல பொது நிகழ்வுலாம் கூட்டி செய்யறதுக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. எனவே அந்த புதுவை வட்டத்துல அந்த இலக்கிய உலகில் அது சொன்னீங்க நீங்க. இவங்க இல்லைன்னா நான் ஒரு எல்லாம் நம்ம கூட்டத்தெல்லாம் ஐயா பார்த்துருக்குறேன். உறவுன்னு மட்டும் தான் தெரியும், என்ன உறவுன்னு தெரியாது எனக்கு. அது அம்மா அவங்களும் உறவு பார்த்துருக்குறேன், என்ன உறவுன்னு தெரியாது. நான் வந்து அப்பானதுலாம் சித்தப்பாவன்னு கேட்டேன், இல்லை இல்லை அது மாமான்னு சொன்னாங்க. சரி ஆங்கிலத்தில் ஒரே சொல்லுதான் நினைச்சு விட்டேன். ஐயா வணக்கம் ஐயா. சரிங்க. அதனால வந்து அந்தாதியார்கள் சொல்லணுன்னாக்க பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். குண்டுபாளையத்து தான் பிறந்து வளர்ந்தவங்க. 11/11/11 பிறந்த ஆண்டு. பாசு அறிவத்தினார் பார்வதி, அவங்க தந்தை பேரை சூப்பான்னு போடாம பெண்ணினதுக்காக பாசு அறிவுத்தான் தன் பெயரை சுட்டி கொண்டார். அவர் முதல்ல இது குண்டுபாளையத்தில் மட்டும் இல்லை, அங்கே தருமபுரியில் கூட வாழ்ந்திருந்தார். எங்கு பணி இருக்கின்றதோ அந்த பணி இருக்கின்ற ஊர்லேயே பெரும்பாலும் அவங்க பணியை நடத்தினாங்க. வீடும் இருந்தது. அது 3 ஆண் மக்கள் 3 பெண் மக்கள். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பெண் மக்களும் சரி ஆண் மக்களும் சரி தான். இலக்கிய உலகில் யாரும் வரல, கல்வி நிலையில் இருந்தாங்களோ தெரிய இலக்கிய உலகில் அதிகம் வரல. அவருடைய பெயர்த்தி மருமகன் பூபதி பெரியசாமி சாகித்ய அகாடமியுடைய உறுப்பினராக புதுவை சார்பாக இருக்கிறார். அவர் எல்லாரும் இருக்கிறாங்க தான், ஆனால் இலக்கிய உலகில் யாரும் பங்கு பெறலாது. இவருக்கு ஆசிரியர் வந்து பாரதிதாசன் தான். போர்க்காட்டில் தான் நீண்ட நாள் அவர் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு.
1 மணி நேரம் நாங்கள் போயிருக்கும்போது கோர்க்காட்டிலேருந்து வயது முடிந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு ஒரு மாணவர், அதான் அந்தாதி அரசுடைய மாணவர், அவர் கவிதைலாம் எழுதி வந்து காட்டுன்றாரு. நம்ம என்ன கொஞ்சம் வேடிக்கை தானே பார்ப்போம். நம்ம பார்க்கும்போது அவங்க உரையாடும் போது ஒரு அந்த ஓவி மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. இது நல்லா தான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஐயா நீங்கள் தாங்க ஐயா வழிகாட்டி, நீங்கள் தான் ஒளி எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு அந்த மாணவர் சொல்கிறாரு. மாணவர்னாக்க நான் இந்த வயது முயந்தவங்க தான் மாணவர் அவர். நாங்கள் பார்க்கும்போது என்னய்யா நான் வேலைக்குயா, நீ கரண்ட் வேலைக்குயா. அதாவது அந்த ஒளித்தன்மை பாருங்க, அது இயல்பாக வந்து இருக்கின்ற ஓமை சொல்லும்போது அதை கேட்டுக்கொண்டு இருந்தெல்லாம் நம்ம உருவத்துக்கு இருந்ததுனால அதெல்லாம் தெரியும். கொஞ்சம் கிட்ட போனால் கொஞ்சம் பயம் தான் எனக்கு. இலக்கணம்லாம் கேள்வி கேட்பாரு. நம்ம வந்து தமிழ் படிக்கிறதுக்கு முன்னாடியே 10-11 இருக்கும் போதே கூட என்ன செய்வாங்க, தமிழ் படிச்ச இல்லையா, இந்த இலக்கணம் தெரியுமா, இந்த செய்யுள் தெரியுமா அப்படின்னு கேள்விலாம் கேட்பாங்க. எப்போ மாணவர்கிட்ட கேள்வி கேட்டால் நம்ம அச்சம் தான் வரும் இல்லைங்களா. ஆனால் வந்து அங்கே அம்பலத்தடியார் மடத்து வீதியில் இலக்கண சொற்பொழிவு நடத்துவார். அங்கே போய் பார்த்துருக்குறேன். அதனால என்னமோ அந்த தமிழ் மேலே கொஞ்சம் பற்று வந்துங்கன்னு சொல்லலாம். அவனுக்கு வந்து வெளிப்படையாக பேசினாக்கா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே அப்பிலேருந்து நான் வந்து இந்த தமிழ் இந்த சான்றோர்கள் புதுவை சான்றோர்கள்லாம் எனக்கு அப்படியே தெரியும் 12ஆம் வகுப்பு முன்னிலேருந்து. ஆனால் அதனால வந்து என்னன்னு தெரியாது. அதுக்கடுத்து வர அப்படியே வர தான் ஏறக்குறைய எல்லாருடைய சான்றோர் நம்முடைய தெரிய வந்தது. அது நம்ம தமிழகத்தை ஒட்டி இருப்பதனால தமிழக வரலாறு சேர்ந்து தான் புதிய வரலாறு நம்ம எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன நிகழ்வு ஏற்படுகிறதோ அதே நிகழ்வுடைய தாக்கம் இங்கே தான் வருது. அது பிரெஞ்சுக்காரங்க ஆண்டதுனால தனி மாநில என்ற அடிப்படை தான் போகுது. இருந்தாலும் இலக்கிய உலகு சரியாக தான் இருந்தது. ஒரு அடித்தளம் இங்கே சிறப்பாகவே இருந்திருக்குது. பல அறிஞர் இருந்திருக்கிறாங்க. நம்மளுடைய புதுவையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்டியலே போட்டு வச்சுருந்தேன். அதை பார்த்தீங்கன்னாக்கா பல அறிஞர்கள் தமிழில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து இலக்கிய உலகில் இலக்கிய வரலாறுலாம் அவங்க பேரே இடம்பெறலை. மிக வருத்தமான செய்தி அது. இலக்கிய வரலாறு எழுதுறாங்கனாக்கா அவங்க நம்ம பேரை கூட குறிப்பிடலை. சிற்றிலக்கியம்னு சொன்னாக்கா களமகம் யார் எழுதுனாங்க பட்டியல் போட்டு வச்சுக்கிறாங்க, உலா யார் எழுதுன்னு பட்டியல் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ இவங்களும் அது போய் எழுதி வச்சுக்கிறாங்க இல்லையா, அதையும் பட்டியல் போடணுமா இல்லையா. இலக்கிய வரலாறு யாருன்னா புதுவைச்சாளர் யாருன்னா எழுதுனாதான் அந்த பட்டியலில் நம்முடைய பெயரும் நம்முடைய சான்றோர் பெயரும் இடம்பெறத்துக்கு வாய்ப்பாக அமையும். கோர்க்காடு அரசில் தான் அதிகமாக அவர் வந்து பணிபுரிஞ்சார். அவர் இவருடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 நூல். அது அருள்மிகு தளிஞ்சை காளி அந்தாதி, தமிழ்த்தாய் அந்தாதி, அம்பகரத்தூர் அந்தாதி, சரஸ்வதி கையறிநிலை அந்தாதி, பார்த்தசாரதி அந்தாதி, நாகாத்தம்மன் அந்தாதி, புதுவை காமாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், அருள்மிகு வள்ளலார் அந்தாதி, அதுக்கடுத்தது அகத்தியர் அந்தாதி, பச்சைவாழியம்மன் அந்தாதி, அருள்மிகு சிவசடையப்பர் அந்தாதி, அகரத்து அபிராமி அந்தாதி, அருள்மிகு முருகன் அடிமுதல் மாலை, இப்படி 14 நூல்களை அவர் எழுதி வச்சிருந்தார். இந்த அந்தாதி என்பது வந்து நாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்தம் முதல் எல்லாரும் தெரிஞ்சதுதான். அது இயல்புத்தோடைய அடிப்படையில் வராது. முதல் பாடலுடைய கடைசி அடியோ அல்லது கடைசி சீரோ அடுத்த பாடலுடைய தொடக்கமாக அமைவது அந்தாதின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இவர் அந்த பாடல் எழுந்து சிறப்பித்ததுனால 1982 தளிஞ்சைக்காளி அந்தாதி எழுதி வச்சதுன்னா அந்த நூலை வெளியிடும் பொழுது மயிலம் சிவஞான பால சுவாமிகள் அவர் தேசிக சுவாமிகளும் அப்போது உள்துறை அமைச்சர் அந்த சௌரியராஜன் இவங்களும் சேர்ந்து அந்தாதி அரசன் பட்டத்தை அப்போ கொடுத்தாங்க 82. இவர் எழுதிய அந்த பாடல் கல்வெட்டாக அந்த கோயிலை சுற்றி இடம்பெற்றது. மிகப்பெரிய பாராட்டுக்குரிய பணி தான். அப்போ அங்கிருந்து தான் அது. இப்போ அந்த கோயிலை வந்து மீண்டும் பெருசாகும் போது எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாம் அந்த பாடல் முழுக்க அவருடைய பாடல் முழுக்க அந்த கோயில் முழுக்க இருந்தது. அது இதில் வந்து முழுக்க அவர் தெய்வ வழிபாடு அதிகமாக இருந்தாலும் தெய்வ வழிபாடு வந்து அந்த ஆரியர் அந்த சிந்தனை அவர் பிடிக்காது. அது அதனால என்ன செய்யறாருனாக்கா தமிழ் திருமணங்கள் செய்து வச்சார். அந்த சடங்கு முறைகள் தமிழ் சடங்குகள் என்ன செய்யறாருனாக்கா தமிழ் காதலுக்கு ஒவ்வாத சடங்குகளை பின்பற்றி நடத்தப்படும்
மணமக்களுக்கு புரியாத மொழி சொல்லப்படுகின்ற மந்திரங்களை மழுதி கிடக்கும் மூடத்தனத்திலிருந்து அவர் மக்கள் மொழி கிடப்பதை கடந்து என்ன செய்யறாங்க, தமிழ் திருமணத்தை நடத்தி வச்சவர். அவர் தான் ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான திருமணங்களை நடத்தி வச்சாரு. முதல் திருமணம் 1955 ஐ பாலகிருஷ்ணன் லட்சுமி இணையருக்கு தான் அவரு முறைப்படி தமிழ் திருமணத்தை நடத்தி வச்சார். எல்லா விளக்கமும் தமிழே சொல்லுவார். அவருக்கு அந்த அந்த பார்ப்பனர் என்ற அந்த அந்த இது பிடிக்காது அவர். ஏன்னாக்கா அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாது, அது போய் என்ன போய் நாம சொல்றது தெரியுது, அவங்களுக்கே தெரியாது, சொன்னாலும் அவங்களுக்கே தெரியாது. அது ஏன் செய்யணும்? நம்முடைய மக்கள், நம்முடைய குழந்தைகள் நமக்கு நம்முடைய வாழ்த்து சொல்லி அவங்களை வாழ்க்கையில இடம்பெறணும், அவங்க வாழ்க்கையில வந்து மேல்நிலை அடையணும். அப்ப நாம அந்த சடங்குகள் சொல்லணும். இந்த அடிப்படையில அவர் வந்து அந்த தமிழுக்காக ஒவ்வாத சடங்குகள் என்ன செய்யறாங்க, அவர் புறந்தள்ளுறாருன்னு சொல்லுவாங்க. அதிகம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதி கூட அவருக்கு பிடிக்காது. பேய் ஜாதினே அவர் குறிப்பிட்டுக்கிறார் அவருடைய பக்கத்துல. பித்தம் பிடித்தென்றால் பேய் ஜாதி வேண்டுமோ, அப்போ தள்ளுங்க அப்படின்னு அந்த கருத்தை எடுத்து சொல்றாரு அவரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இறைவன் எங்க இருக்குன்னான், நின் இருக்குமிடம் கூழைக்கூடு, அது கோவிந்தனுக்கே கொடுத்ததாம். அதான் அந்த கருத்தை பாருங்க. வறுமை ஏழ்மைன்னு சொல்லும்பொழுது சமூகத்துல எப்படி இருக்கிறாங்க, நீ இறைவை தொண்டு செய்யாதீங்க, நீ இருக்கிற இல்லாதவனுக்கு கொடுங்க, அதுவே இறைத்தன்மை தான் என்ற அடிப்படையில் கொடுத்து அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, செத்த பிறகு சிவலங்கம் வைகந்தம் அப்படி போகாது, அந்த கருத்தெல்லாம் நீங்க பார்க்காதீங்க, அந்த கருத்தையும் அவர் எடுத்து வச்சிருக்கின்றாரு. அவர் இலக்கிய பணியை பற்றி சொல்லும் போதுனாக்கா, எப்போதும் இலக்கியத்தை ஆய்வு செஞ்சுனாக்கா உருவம், உள்ளடக்கம், உத்தின்னு சொல்லுவாங்க. இல்லை கருத்து, வடிவம், கற்பனை, உத்தி இப்படி பிரிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கருத்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நடைகள் எல்லாம் சிறந்த நடைகளாக தான் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த அது சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா, வானையும் பிறல் வேண்டேன் அலையடை பிறவ அமிழ்தே அப்படி நிறைய கருத்துக்கெல்லாம் அவர் சொல்லி வச்சிருக்காரு. பழமொழிகளை திறந்து விட்டு நாய் நுழைந்த பழமொழி சுட்டிக்காட்டு அடிப்படையில் தமிழில் வழிபாடு செய்வதை மறுப்பவனை சூளையில் போட்டு வேக வைக்க வேண்டும் அவருடைய கருத்தாக அதிகமாக சொல்லப்படுகின்றது. நிலவும் மொழி தெய்வமும் நீயே, தமிழ் கற்பனை அவருடைய நிலவில்லாத வானம், வாசமில்லாத மலர், நதி இல்லாத ஊர், நரம்பில்லாத யாழ் போன்றவற்றை யாரும் விரும்புவதில்லை. எனவே ஏன் விரும்பினாக்கா, நிதி இல்லாமல் இருப்பவரையும் விரும்ப மாட்டாங்க என்ற கருத்தை முன்வைப்பதற்காக அந்த கற்பனையாக அந்த பாடலை அவர் எழுதி வச்சிருந்தாரு. மதி இழுந்த, அதாவது இருட்டறையில் ஓவியத்தின் உயர்வை காண முடியாது, அந்த உயர்வை காண முடியாது என்ற பொருளும் அவர் பாடி வச்சிருக்கின்றாரு. பெரும்பாலும் அவருடைய வடிவம்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்தாதியை நடைதான் இருந்தது. அவர்கிட்ட உணர்ச்சி படங்கள் மிக அதிகமாகவே இருக்கின்றது. அது பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சொன்னது போல, வளம் செய் தலைவர் வழி நடக்காமல் மறுத்தழி போர் களம் செய்வார் கயவர், மறிகடல் போம் நதியை மறித்தே நலம் செய்பவனும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, உறைவிடம் ஓயா உழைப்பவருக்கு கூற்றின் ஒதுக்கிடுமோ, பிறையிடம் போம் மணிமாடம் பிறக்கோ பிரிவரியா என்று தன்னுடைய, அதாவது ஏற்கனவே சொன்ன கூழை கொடு கோவிந்தனுக்கு கொடுத்ததுமா என்ற அடிப்படையில் அதிகமாக அவர் பாடல் வந்து உணர்ச்சி மிக்க பாடல் நிறைய பாடியிருக்கிறாரு. உத்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொள்கைகள் நேரடியாக சேர்ந்ததுக்கு, அதாவது சொல்லுவதை அழகுற சொல்லுவதுதான் உத்தின்னு சொல்லுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னாக்கா, வாழ பிறந்த மனிதா பசியால் வருகின்ற ஏழைக்கு அமுதிட இன்னே எழு, அந்த அடிப்படையில் என்ன செய்யறாருங்க, அந்த பாடலை அதாவது இல்லாதவருக்கு கொடுக்கணும், அதான் இறைத்தொண்டு அடிப்படையில் தான் அவர் பாட்டி வச்சிருக்கிறாரு. இது இல்லாம வந்து தன்னுடைய மனைவிக்கு கோயில் கட்டி வச்சிருக்கிறாரு. அதாவது சரஸ்வதி அம்மா, சரஸ்வதி கோட்டம் அடிச்சு வச்சிருக்கிறாரு. அது பாடல் சரஸ்வதி கையெறிநிலை அந்தாதி என்ற பாடலும் அவரு பாடி வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருடைய இல்லறத்துல
அதிகமாக அவர் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். அதான் பெண்ணுக்கு மரியாதை சேர்ந்தா என்ன செய்யறாருங்க, தன் தாயின் பெயரையும் முன்னாடி தலைப்பெழுத்தா வச்சவர் தான் அவரு. பாவேந்தருடைய மாணவர், பள்ளி ஆசிரியர், ஆவண எழுத்தர். பெரும்பாலும் இந்த ஏற்கனவே 80 அந்த வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் ஆவணம் பதிவு அவர் கையாக தான் எழுதியிருப்பாங்க. நகராட்சியில் பதிகிறாங்க இல்லை சொத்து பதிவுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ஆவணங்கள்லாம் அவர் தெளிவாக எழுதுவார். அதான் தமிழ் ஐயன்னே சொல்கிறாங்க சில பேர் அவரை. அதை சொல்லி தானே ஆகணும். தமிழ் சான்றவன்னு சொல்லாமல் தமிழ் ஐயன்னே சொல்லி முடிக்கிறாங்க. இலக்கண பற்றாளர். இலக்கண பற்று பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நன்னூல்லாம் வந்து அவங்க நம்மளை தேட மனத்தில் வளர்ந்தாரையில் போய் வாரம் போய் நன்னூல்லாம் நடத்திட்டு வருவார் அவர். தமிழ் போராளி, குரல் நெறி பரப்பாளர் என பன்முக பார்வை கொண்டவராக அரியபோத்தனார் இருந்திருக்கின்றார். இவருடைய மதிப்பீடு செய்யணும்னாக்கா கற்பனை, அறிவு, கூறு, வடிவம் இது மட்டும் இல்லை, பெரிய சிந்தனைவாதியாகவும் அவர் இருக்கின்றார். சிறந்த படைப்பாளியாகவும் இருக்கின்றார். இது வந்து அவரை பற்றி சுருக்கமான அறிமுகம் தான் இது. ஐயா சொன்னார், செழியனை சொன்னார், ஐயா நீங்கள் சொல்லுங்கள், அவரை பற்றி பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க, இன்னைக்கு காலகட்டத்தில் அவரோட வாழ்ந்தவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். ஐயா முடிச்சுக்கலாங்க ஐயா. ஆக இந்த வாய்ப்பளித்த வாசகர் வட்டம் அந்த குழுவினருக்கு நன்றியை உரித்தாக்கினேன். நன்றி, வணக்கம். சுருக்கமானதான். அவர் வந்து ஒரு விரிவான செய்தி உரையாடல். எனக்கு தெரியும், இவங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளையாண்ட காலம் இல்லையா, அவர் வந்து அவருடைய மறுவளர்ச்சி காலம் எனக்கு தெரியும். ஒரு திருமணத்தை தமிழ் நடத்தப்படுகிறது அப்படி யாரும் கிடையாது. நான் ஆசிரியர் பேசிய படிச்சபோது பேராசிரியர் சண்முகசுந்தரனார் எனக்கு ஆசிரியர். அவரை வைத்து அந்த திருமணம் செய்வது ஒட்டாரமா இருக்கும். வீட்டுல எல்லாம் அந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்கணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பார்ப்பான இல்லாத திருமணம் செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டுகள் அதெல்லாம் உடைச்சாங்க. அப்ப பெரிய சிக்கல்லாம் எனக்கு வந்தது. திருமணம்னு எனக்கு ஒன்று நடந்தது, பாப்பா இல்லாத திருமணம் இல்லைன்னா நீங்க ஏதாவது யாருக்காவது அந்த பொண்ணை வேற எங்கேயா கொடுத்துங்க அப்படியெல்லாம் போயிடுது. அந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவு இல்லைன்னா என் திருமணம் நடக்காது. அப்புறம் சரிப்பா நீ என்ன செய்யணும். அப்புறம் பேராசிரியர் சண்முகசுந்தரனார் அவர்களை போயிட்டு அன்னைக்கு ஐயா திருமணத்தை நீங்க தான் தலைமை தாங்க சரின்ட்டாரு. நான் பேரெல்லாம் போட்டுட்டு அழைப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்ன சொன்னாரு, தம்பி நான் வந்து பேசுவேன், என்னால் நிகழ்ச்சி நடத்த முடியாது, உட்காந்து நான் நடத்த முடியாது, அதுக்கு அந்த அளவு பத்தாது, எனக்கு அறிவுறுத்தியாருக்கிட்ட போய் நீங்க போய் கேளுங்க. எனக்கு ஒரு சங்கடம். அவரை கூப்பிட்டுட்டு அவரை போய் கூப்பிடுறோமே, அவர் என்ன நினைப்பாரோ அப்படின்னு. ஆனா ஒன்றும் நினைக்கல, மிக பெருந்தன்மையோடு நான் நடத்தி கொடுக்குறேன். அப்புறம் அவர் தான் வந்தாரு. இவர் வந்து மேடையில வாழ்த்துறை சொன்னார். பேராசிரியர் சண்முகசுந்தரனார் வந்து வாழ்த்துறை சொன்னார். திருமணத்தை முழுமையாக நடத்துறவர் அறிவித்தார். மிக சிறப்பாக திருக்குறளை தேவார திருவாசகம் சொன்னார். அந்த திருமணத்தை அவ்வளோ, அதாவது ஒரு சடங்காக அமைந்த திருமணம், ஆனா தமிழ் திருமணம். அதுக்கே மனம் கொள்ளல. ஊற்றா உறவினர்கள் எல்லாம் அவங்க சாவு வீட்டுக்கு வந்த மாதிரி வந்தாங்க. பொண்ணு வீட்டுக்காரெல்லாம் கொஞ்சம் பேர் திருமணம் முடிச்சு எதிர்த்து விட்டு பாத்துல உட்காந்து ரொம்ப கவலையாவாங்க. என்னடா நடந்து போச்சு, இவ்வளவு கவலையாகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. ஏன்னா அது மற்றவர்களுக்கு வந்து ஒரு விடாப்பிடிக்காரனாக ஒரு முரடன் போல கூட தோற்றம் அளிச்சிருக்கலாம். வேற வழியில நான் தெளித்து போயிட்டேன். தெரியாத இருந்தாலும் நான் அந்த மக்கு போல நானும் ஒரு ஆளை தலையிட்டு ஏதாவது பண்ணின்னு போயிருக்கலாம். எனக்கு பெருசா படலை. எனக்கு வாழ்க்கையில அந்த தவறை செய்துட்டேன்னா எல்லாமே நம்மளால தலையெடுக்க முடியாதுன்னு ஒரு கருத்து இருக்கு. எனவே அதுக்கெல்லாம் எனக்கு துணை இருக்கும். அது மட்டும் இல்ல, நிறைய என்னுடைய உறவினர்களுக்கு திருமணம்லாம் அவர் தான் ஆக்ஷன் செய்தேன். அவர் தான் கூட்டு வரேன்னா வெளியில இருந்து போய் திராவிட கழகத்து அல்ல திமுக காரங்க கட்சிக்காரங்க தான் ஏதாவது வச்சு செய்வாங்க அந்த காலத்துல. அதுவும் பணக்காரங்க செய்வாங்க. எளிய ஆள்கள் எல்லாம் அந்த காலத்துல சீர்திருத்த திருமணம்ன்றது ஒரு மேம்பாடான இந்த திருமணம்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஒண்ணு திராவிட கழகத்துலேருந்து வரணும், இல்லைன்னா கட்சிக்காரன் யாராவது வரணும். அந்த நேரம் கட்ட நேரத்துக்கு வருவான், அம்மாட்டு வருவான் செய்வாங்க. இப்படிதான் இருக்கும். ஒரு ஆடம்பரமா இருக்கும். மற்றபடி வந்து இன்றைக்கு இயல்பாக நடக்கும். இன்னைக்கு சிறு திருமணம்ங்கிறது இயல்பாக. ஒரு மாமா அவர்களே அருளியார் அவர்களே கிட்டத்தட்ட 1200 1200 திருமணங்கள் மேல தமிழ்நாடு முழுமைக்கு செஞ்சார். திருப்பி சொந்த காசை போட்டுன்னு சொந்த நேரம் வீணாக்கணும், இரவு வேளா கண் வச்சு அங்க போய் இங்க போய் சாப்பாடு இல்லாத அவர் ஒவ்வொரு திருமணத்துக்கும் தனி ஒரு கதையே இருக்குது. அப்படி போய் தான் அவர் செஞ்சார். சரி, அந்த பிள்ளை வந்து தமிழ்ல செய்து கொள்ளணும் விரும்புறான், அப்படி அந்த குடும்பம் விரும்புது, நாம் அதை மதிக்கணுன்றதுக்காகவே போயிருக்கார். சொந்த செலவை செஞ்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. இன்னை வரைக்கும் அந்த சிக்கல்லாம் நிறைய இருக்குது. இன்னைக்கும் அழிச்சு விட்டு திடீர்னு மாப்பிள்ளை விட்ட பொண்ணு விட்டு ஒத்துக்க மாட்டான்,
ஐயர் சொல்லிட்டு இப்ப கூட போன மாசம் திரும்ப நடக்க வேண்டியது, அது ஒத்துக்கல, நின்று போச்சு. ரொம்ப நல்லதுங்க எங்களுக்கு, நாங்க தான் படாத பாடுபட்டோம். ஒரு திருமணம்னா முதல் நாள் போய் தங்கி அவருக்கு அவர் உடல்நிலைக்கு அவருடைய சூழலுக்கு சரி வர வீட்டிலேயே அவர் கொல்லப்படுறார். அவரை அழிச்சு போறதுன்றது இப்ப திருமணம் முடியாத செயல். எனவே அந்த காலகட்டத்துல அவர் ஒருவர் தான், வேற யாரும் புதுச்சேரியில செஞ்சிருக்காங்க திருமணங்கள். என் தந்தை கூட ஒருவருக்கு பார்ப்பன அல்லாத திருமணத்தை திருமணம் பண்ணியிருக்கிறார். அந்த மேயரா இருந்தார், உலகரை கொம்யூனுடைய மேயராக இருந்தவர்கள் ஒருத்தர் என் தந்தையார் வந்தது கோவிந்தசாமி கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டு காலம் இருந்தார். எனவே அந்த காலம் அதனுடைய தாக்கம் என்னன்னா மரவெளிகளுடைய தாக்கம். மரவெளிகளாருடைய கருத்து பரப்படுது. அந்த பரப்பல் தமிழகத்துல வந்து இப்ப பாவேந்தருடைய கருத்து தாக்கத்துல சிலர் அப்படி பண்ணாங்க புதுச்சேரியில. அதுல என்னன்னா காசு உள்ளவங்க தான் துணிச்சலை செய்ய முடியும், பொதுவான மக்கள் செய்ய முடியும். ஆனா இன்றைக்கு இயல்பாக இருக்கு. நானே ஒரு 5-6 திருமணங்களை நடத்தி வச்சிருக்கேன். நான் பேசின பார்வை பார்த்து நீங்க தான் பண்ணணுங்கன்னு சொல்லி கொண்டு போய் ஒரு கடலூர்ல திருவந்திபுரம் பாருங்க, என்னையே திருவந்திபுரத்துக்கு கூப்பிடுறாங்க. அங்க வந்து ஐயர் நடத்துவாங்க, என்னையே அங்க கூப்பிடுறாங்க. அங்க இல்லைங்க, அதுக்கு முன்னாடி ஒரு திருமண மண்டபம் நீங்க வாங்கணும். அவன் செலவு பண்ணி வண்டி வச்சு நிட்டு போய் அங்க திருமணத்தெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் முடிச்சுட்டான். அதுக்கு மேல தாங்காது அந்த மக்கள். அதுக்குள்ள ஒளி போட தொடங்கிட்டாங்க. ஒரு மாதிரி நம்மளோட திருமணத்தை கெடுக்கிறபடி ஆயிடும். முடிச்சுட்டு வந்த ஒரு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சு பணத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க, ஒரு 3000. எனக்கு ஒரு நடுக்கமா இருந்துச்சு. இங்க நானுங்க காசெல்லாம் எங்க குழுவே காசெல்லாம் வாங்குறது கிடையாது சொல்லிட்டு அந்த அப்படியே 1500 ரூபாய் பிரிச்சு அந்த வெத்தலைப்பாக்கை வச்சு அந்த குழந்தைங்களுக்கு கையில கொடுத்துட்டு என்னை கொண்டாந்து கொண்டாந்து விட்டேன் இல்லையா, அது போகுதுன்னு சொல்லி வந்தாங்க. எனவே அந்த உணர்வு வந்தது பாரு. அறிவுத்திரி அந்த அந்த காலகட்டத்தில் இருந்தது அவர் ஒருவர் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய திருமணங்களை துணிச்சு செய்தவர். அது மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு தனி போக்கு இருக்கு. நிறைய பாவலர்கள் நிறைய புலவர்கள் எல்லாம் புதுச்சேரியில் இருந்தாங்க. பாவேந்தருக்கு அடுத்தபடியாக நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னமும் அந்த இறந்து போயிட்டாங்க நிறைய பேர். ஆனால் அவர்கள் வெளியே வரல. நீங்க பேசுறது தமிழுக்குள்ள இலக்கியத்துக்குள்ள புத்தகத்துக்குள்ள பேசுறவங்கன்றது வேற செய்யும். நடைமுறையில வரணும், வாழ்க்கையில வெளியே வரணும். வெளியே வர்றவர்களாக இல்லையா, துணிச்சலாக வந்து சொல்றதை பேசக்கூடிய ஆள்கள் இல்லை. பாவேந்தர் பண்ணியிருக்கிறார், அதுக்கு பின்னால கொஞ்சம் பேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம முத்தால்பேட்டை ஒரு இருக்காரு, இளங்கோவுடைய அப்பா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், புதுவை சிவம் தான் அந்த காலத்துல துணிச்சலாக அப்படி செஞ்சவர். ஏன்னா கொஞ்சம் காசுக்காரர் இல்ல பதவியில் இருந்தவர், அதனால அவரை வந்து அவர் எதிர்த்து பேசுறதுக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில செஞ்சதெல்லாம் உண்டு. ஆனால் இவர் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். அடிக்கடி இது கூறுவார், தலாஸ்பேட்டைய தமிழ் கூறுவார், அருளியோட பேசுவார். அருளுடைய திறமையே ஆற்றல் அவர் புரிந்து கொண்ட அந்த காலகட்ட ஒரு பெரிய மாதர்ல அவர் ஒருத்தர். அரியபத்தினார் அவர்கள் ரொம்ப புரிஞ்சார். அவர் தன்னுடைய மாணவராக தன்னை மீறி வந்து அவருடைய வளர்ச்சியை வந்து கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். அதாவது ஒரு தன்னையும் மீறி ஒரு தன்னுடைய மாணவன் எதிரன்னா ஒரு சில பொறாமை வரும், லேசவர். அதெல்லாம் அவருக்கு இல்லை. தன்னுடைய மாணவன் அதை பெருமையாக பேசிக்கொண்டார். பல இடங்கள்ல அவர் பெருமையாக பேசிக்கொண்டார், அது எனக்கு தெரியாது. அப்புறம் அவருடைய வாழ்க்கையை ஒரு தனித்த ஒரு வாழ்க்கையா ஆக்கி கொண்டார். துறை போலதான் வாழ்ந்தார். தன் மனைவி சொல்ற மாதிரி வீட்டிலேயே பல பேரை அவர் ஏச்சிக்கு பேசின ஆளானார். அறிவித்தார். அவர் மனைவி இறந்த போற அந்த சாம்பலை கொண்டாந்து ஒரு குடுவையில போட்டு அதை அடைச்சி அதை வந்து ஒரு கோயில் கட்டி அது கீழே உள்ள வச்சு அதை வீட்டுக்குள்ளே வர வச்சுக்கினார். வீட்டுக்குள்ளே வச்சதுன்றது எல்லாரும் பிடிக்கல. என் மனைவி நான் கடவுளா வணங்குறேன், நீங்க யார் பேசுறதுன்னு சொல்லிட்டு துணிச்சலா செஞ்சார் அந்த காலத்துல. அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியானது, அதாவது பலர் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சடங்குகளை எல்லாம் கொஞ்சம் எதிர்த்தா இருந்திருக்காரு. ஆமா, இல்லட்டா அவர் என்ன நாம அறிவித்தினாலும் ஒருத்தர் உதாரணத்தை பேசுறதுக்கு வழி இல்லை. எனவே அவரை பற்றிய செய்திகள் சுருக்கமாக இருந்தால் கூட இன்னொரு கட்டத்திலே அவரை பற்றி விரிவான செய்தி அல்லது அவரை பற்றி ஒரு நூலை வெளியிட வேண்டியது நம்முடைய கடமையாக